அண்ணா இது மொத்தம் எவ்வளோ அவனு பார்த்து சொல்லலாம். தம்பி ஒரு நிமிஷம்ப்பா கொடு. இதில் இன்ஜெக்ஷனு டானிக்கு டேப்லெட்டு எல்லாம் மொத்தமாக சேர்த்து 620 ஆகுதுப்பா. அண்ணா கொஞ்சம் இதை எடுத்து வைக்கிறீங்களா? எனக்கு காசு கம்மியாக இருக்குது, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிறேன். காசு வேறு கையில் இல்லை, நம்ம கொடுத்து உதவி பண்ணுறது கூட ஆள் கிடையாது. நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனாச்சும் தருவானா தரமாட்டான்னு கூட தெரியல. அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். இது வேற சே. ஹலோ ஹலோ கிரி, சொல்கிறா. வீட்டில் தான்டா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எங்கே ஒர்க் பண்ணுற? இவ்வளோ சேலரி தராங்க? எப்பட்றா போகிற? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஒர்க் எதுவும் செட் ஆகலடா. சரிடா, எனக்கு ஒரு 500 வேணும், எமர்ஜென்சி. ஓ அப்படியா? ஜிபே நம்பர் சொல்லு. டேய் என்கிட்ட ஜிபே இல்லைடா, பட்டன் ஃபோன் தானே யூஸ் பண்ணுறேன். என்ன காலத்தில் இருக்க? பன்ஸில் யூஸ் பண்ணுற? சரி வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. டேய் கிரி, கொஞ்சம் நேரில் வர முடியுமாடா? ஏன்டா? என்கிட்ட பைக் இல்லை, வரவே இல்லை, சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சிடா. என்னால் வர முடியாதுடா, பர்சனல் ஒர்க் இருக்குடா. மச்சான் எனக்காக வாடா, அர்ஜென்ட்ரா. சரி காசு எப்போ தருவா? டேய் 2 நாளில் குத்துறேன்டா, 2 நாளில் சம்பளம் வந்துடும், வந்தவுடனே நானே நேரில் வந்து குத்துறேன்டா. சரி எங்கே இருக்க? நம்ம எப்பவுமே பசங்களோட வெயிட் பண்ணுமேடா, பார்க்கு அங்கே தான்டா இருக்கேன். வரலாத்தா அவன் பரவாயில்லையா? எவ்வளோ நேரம்டா ஆகும்? 1 hour ஆகும்டா. சரிடா வெயிட் பண்ணுறேன், நீ வந்துடுறியா? சரிடா, ஓகேடா. ஓகேடா. காசுக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க, வேறு எதுக்கும் ஃபோன் அடிக்க மாட்டாங்க. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? மெடிசன் வாங்கிட்டியாண்ணா? வாங்கிட்டேம்மா, வந்துட்டுருக்கேன். அம்மாவுக்கு சுத்தமாக முடியலண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா வாண்ணா. வந்துட்டுருக்கேன். கிரி எட்ரா. ஒரு நாள் சின்ன வயசில் ஜாலியாக விளையாடிருந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் வந்தாங்க, வந்து கூப்பிட்டு இந்த காசு எடுத்துன்னு போய் உண்டியில் போடுறான்னு சொன்னாங்க. நானும் எதுவும் கேட்காம யோசிக்காமல்
இந்த காசு எடுத்துன்னு போய் உண்டியில் போட்டேங்க. போட்டதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஐயையோ இந்த காசுக்கு புளி மிட்டாய் வாங்கியிருக்கலாமே. சரி போட்டுட்டோம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு நினச்சேங்க. மறுநாள் வந்து எங்கள் அம்மா இந்த காசு எடுத்துன்னு போய் உண்டியில் போடுன்னாங்க. ஏம்மா நான் புளி மிட்டாய் வாங்கிட்டேன்னு கேட்டேன். புளி மிட்டாய் வாங்குறியா இல்லை அடி வாங்குறியான்னு எங்கள் அம்மா என்னை கேட்டு சிரித்தாங்க. நான் பயந்துக்கினே, இல்லைம்மா நான் காசு எடுத்து உண்டியிலே போட்டுறேம்மான்னு சொல்லிட்டு போட்டேங்க. இன்னி வரைக்கும் அந்த காசை நான் போட்டுருந்தாங்க இருக்கேன். காரணம் எங்கள் அம்மா அடிப்பாங்கன்னு. கடைசி வரைக்கும் என் புளி மிட்டாய் வாங்க முடியலைங்க. என் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்கன்னு. நம்ம தேவைங்க நாம் தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி சேர்த்து வச்ச ரூபா தான் நாளைக்கு அது 1000மாவும் 2000மாவும் மாறலாம். நம்ம தடுக்கி விடும்போது இதுதான் நம்மளை காப்பாற்றுமே தவிர நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம யாரும் உதவி பண்ணுவான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி வேணால் சம்பாதிங்க, ஆனால் உங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வைங்க. இல்லைனா